வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இன்று தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்தது தான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம், அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்று பதில் போன்று இல்லாமல் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்துமில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு அமைச்சர் அவர்கள் உட்காருங்க பேசுறதுக்கு உட்காருங்க மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. ஒரு முடிவு சொல்றேன். உட்காருங்க சொல்லிடுறேன். மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு பொதுவான அறிவிப்பை நான் உங்கள் நலன் கருதியும், இது முழுவதுமாக நேரடி தொலைக்காட்சியாக இருப்பதால் யார் பேச அங்கிருந்து பேசுறது, நீங்க பேசாதீங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்பு அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. பாருங்க, அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே, இதே போன்று முந்தைய நிகழ்வுகளிலே முந்தைய அரசாங்கங்கள் அப்படி நடந்திருந்தால் அதை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இந்த வரிசையில் அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடா என்று இருக்கின்றார்கள். ஒரு கொறடா எழுந்து பேசினால் மற்றவர்கள் அமர வேண்டும் என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விதி. ஒரு கொறடா எழுந்து நிற்கிற போது இங்கே அத்தனை பேர் எழுந்து நிற்கலன்னா அப்புறம் யாருடைய பேச்சு நான் கேட்க முடியும்? அதை நான் இனிமேல் அனுமதிக்க முடியாது. நம்முடைய உட்காருங்க. இல்லை எல்லாரும் கொறடா எழுந்து நின்றால் மற்றவர்களாம் அமர வேண்டும். அப்போ அவருக்கு ஏற்ற உரிய அந்த மரியாதை, அதுக்காக தான் கொறடா என்று வைத்திருப்பதே பேரவைத் தலைவருக்கும் உறுப்பினர் இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொறடா ஏற்படுத்துவார் என்று கருதித்தான் அந்த கொறடா என்ற பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உங்கள் கொறடா எழுந்து நிற்கிற போது மற்றவர்கள் எழுந்து பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சருடைய பதில் ஒரு நல்ல விளக்கத்தை இருந்தார். இடையில் ஒரு சின்ன வாசகத்தையும் அதை சேர்த்திருக்கிறார். நானே சொல்லிவிட்டேன், அதுக்கு தான் பதில் நான் சொல்லிட்டேன். முடிஞ்சது, உட்காருங்க. இல்லை அதை பற்றி நான் தீர்ப்பு கொடுத்த அதை பற்றி பேச முடிஞ்சு. இல்லை அதை பற்றி நான் சொல்லிட்டேன். யார் முதலில் சுட்டது என்ற கேள்விக்குறியை போட்டிருக்கிறார். அதற்குத்தான் உங்கள் மூலமாக நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொடுத்த பதில் உரையில் விரிவான விசாரணை கர்நாடக தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் தரப்பிலும் ஒவ்வொரு விசாரணையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது குறித்து கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது கொடுத்த டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டு அது கொடுத்து ஏதாவது தேவைப்படும் என்றால் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து நம்ம செய்வோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். முதலாக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, உரையை நாம் முழுமையும் கேட்க வேண்டும்,
என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் பேசிய முழு பேச்சு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில் டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும்னு தெரியும். உட்காரு. அவருக்கு அதிகாரிகள் அதாவது தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் வாயிலாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறார், ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது, நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்கள் பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே இப்படி தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ண முடியாது, ஷெட்யூல் ஆஃப் ரேட் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது அரசினுடைய இது கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன். நான் இதில் ஒன்றும் தவறான எதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். வெற்றி மணிக்கடினி திட்டம், வெற்றி ஆடு வளர்ப்பு திட்டம், வெற்றி சைக்கிள் திட்டம், வெற்றி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், வெற்றி மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்புமிகு உறுப்பினர் சதீஷ் கிறிஸ்டோபர், நன்றி சொல்லுங்க சார், நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி மட்டும் சொல்லுங்க, நீங்க நன்றி மட்டும் சொல்லுங்க. எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் உள்ளது என்ற இந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பது எங்கள் திட்டம்தான் என்பதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அறிவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். மாப்பிள்ளை நீங்கள் தான், நீங்கள் போட்டிருக்கிற சட்டை என்னுடையதா என்று வசனத்தை ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொகுதி கோரிக்கைகளை உங்களிடம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பலரும் ஆண்டு இருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவி அம்மா, பலரும் ஆண்டு வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வருகிற நல்ல பல திட்டங்களை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை எடப்பாடியார், எங்க அண்ணா எடப்பாடியார், ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஒருவர் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை அடுத்து வரக்கூடியவர்கள் சில நேரங்களில் அதை புறந்தள்ளி விடுவது உண்டு. ஆனால் அம்மா உணவகம் அவர்களது ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட ஒரு திட்டமாக இருந்த போதும் கூட அந்த அம்மா உணவகத்திற்கு வெற்றி தலைவரினுடைய இந்த ஆட்சியில் தான் உள்ளே வரக்கூடிய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை, பயனாளர் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது. அவர் ஒரு பழமொழி சொன்னாரு, மாப்பிள்ளை நாங்க தான், சட்டை அவருதுனாரு. மாப்பிள்ளையோ சட்டையோ யாரதும் கிடையாது, அது பாமர மக்கள், அது வாக்காளர்கள், அது அவர்களினுடைய தீர்ப்பு வெற்றி தலைவருக்கானது என்பதை சுட்டிக்காட்டிக்கொள்ளும். மனிதவள மேல்மை என்பது அது முக்கியம். உதாரணமாக அந்த சட்டமன்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதலாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலையும் சரி, அவை முன்னவர் இருக்கிறார் என்னுடைய நண்பர், அவை நண்பர், அவர் வந்த போதும் சரி, எங்களுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய என்ன அண்ணன் ஓபிஎஸ் காலத்திலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம், 2 பக்கம் உட்காந்துக்குவோம். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்குலாம் அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு
இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்துருக்க கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற கலநய டேபிள், எங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கிறது கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலி வாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்யப்பட்ட நான் பேசின பிற்பாடு ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா பேச கடைசியாக பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள் நம்ம ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர்னு கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு செலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு செலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்தில் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதல்ல யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். இதை சொன்னாக்கா வருங்காலத்தில் இந்த ஆட்சி இருப்பவர்களாம் செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கைக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் ஊதியம் என்பது திட்டத்தோடு இணைந்த ஒன்றுதான். ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பண்பட்ட சமூகம் உருவாகாது. ஆனால் தான் கழகம் ஆட்சி வந்த பொழுது என் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சார். 72 அன்றுதான் அரசு அலுவலர்களுக்கு இந்த பழிவாங்கும் ரகசிய குறிப்பீடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். 15/1/72 அன்று அரசு அலுவலர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் பணிகள் அவங்க இறந்தாங்கன்னாக்கா முதலாக இன்றைக்கு லட்சக்கணக்காக இருந்துச்சு. 10,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு இறந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் சொன்னவர் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக மாநில அரசுகளுக்கு ஊதிய வகைகளை வகுத்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர். அரசு பணியாளர்களுக்கு 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவளுக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்தால் அதற்கு பணப்பயன் கொடுக்கும் என்று சொன்னவர் கலைஞர். 2008 அரசு பணியாளர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வும் போது பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சியில் அண்ணன். இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது இல்லை, நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன். இதை ஒன்னே ஒன்று, பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்றத பேசுங்க. முடிச்சிருங்க. ஆன்மீக பேரத்தவர்களே, 2003 ஒரு முக்கியமானது. இது நாளைக்கு உங்களே கேட்பாங்க, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, ஏங்க எங்களை பத்தி பேசும்போது பெல் அடிச்சிட்டீங்களே அப்படின்னு உங்களே கேட்டுருவாங்க. நம்ம அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்ல பேர் ஒன்றுதான் சொல்றேன். 1/4/2003 ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டம் இருந்தது, அதை ரத்து செய்து விட்டார்கள். அப்போ வந்து ஒன்றிய அரசாங்கம் போட்ட பிரஷர்ல அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ரத்து செய்து விட்டார்கள் 2003. அதுக்கு பின்னால் பல போராட்டம். 2003 இருந்து 2026 வரைக்கும் நீங்கள்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, சென்னையே பார்த்தா பல போராட்டங்கள். உறுப்பினருங்க மானிய கோரிக்கையை தாண்டி நீங்கள் பேசுகிற போது குறுக்கீடுகளும் அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்டால் இன்னும் காலதாமதமாகும். உங்களுடைய நீங்கள் வந்து விரைவாக முடிச்சிருங்க. அனுமதி தரேன் உட்காருங்க. இன்றைய மானிய கோரிக்கை மீது நீங்கள் பேசுனீங்கன்னா அமைச்சர் அதுக்கு பதில் சொல்வார். நீங்கள் பொதுவாக மற்ற விஷயங்களை பற்றிலாம் அந்தந்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்கள் பேசணுமே தவிர இப்போது இருங்க, இதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து இருங்க, இதை பற்றி பதில் சொல்லுவேன். முன்னாள் ஆட்சி பொறுப்பில் இருந்த தளவாய் சுந்தரம் நானும் பேசுகிறேன்னு சொல்கிறார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த கேள்விக்கு இப்போது பதில் சொல்ல ஆரம்பித்தால் இந்த மானிய கோரிக்கை எப்போது முடியும்? தயவுசெய்து இந்த மானிய கோரிக்கைகளை மட்டுமான விஷயங்கள் நீங்கள் பேசுவது தான் பொருத்தமானதாக இருக்கும். முடிச்சிருக்க இல்லாட்டி நன்றி சொல்லி முடிங்க. அரசு சம்பந்தப்பட்டது தான். இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க இந்த மானிய கோரிக்கை ஒண்ணே உட்காருங்க. அவர் நல்லவர், நீங்க நான் சப்போர்ட் பண்றீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த ஓய்வூதியம் 2000 அந்த குழு கொடுத்த சொன்னாதான் நீங்க அதுக்கு வந்து நீங்க எழுப்புற இந்த பிரச்சனை எவ்வளவு சென்சிட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு அவசியமான தெரியுங்க. நீங்க அதை இப்போது எழுப்பினால் அதற்குரிய பதிலை வந்து நாங்கள் சொல்ல அங்க அமைச்சர்கள் இருக்கேன்னு சொல்லாமல் பதில் விட்டா அப்ப நீங்க சொல்லுவதுதான் இல்ல குற்றச்சாட்டு அல்ல. இந்த வினாவை கூட எழுப்புற நேரம் இதுவல்ல என்று நான் கருதுகிறேன். இந்த மானிய கோரிக்கை மீதான கருத்துக்களை மட்டும் நீங்க சொல்வது பொருத்தமாக இருக்கு. அதை மட்டும் ஒட்டு பேசுங்கள்.
ஒன்றும் இல்லை. இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, அவை முன்னவர் இப்பொழுது கருத்து அவர் அவை 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 முன்னவர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்குகிற போது பொதுக்கூட்டத்திலே வழங்குவதைப் போல நாங்கள்லாம் இதை செய்தோம் இதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர இது மேடை பேச்சல்ல. கருத்துக்கள் வழங்க வேண்டியது மானிய கோரிக்கை என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் ஜே சிடி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஜே சிடி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர் தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். நீங்க பேசினதுல அரசு அலுவலர்கள் முன்பு எங்களுக்கு சலாம் போட்டார்கள், இப்போது உங்களுக்கு சலாம் போடு என்ற வார்த்தை அவை குறிப்பு நான் நீக்கிடுவேன். நீங்க எதை எடுத்தாலும் நியாயத்தை எடுத்துருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட்டு போன்ற தேர்வுகள் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது என்று நேற்றைய சட்டசபையில் அதிமுகவை சார்ந்த குழு தலைவர் பேசினார்கள். காங்கிரஸ் கொண்டு வந்த 100 நாள் திட்டம் போன்றவை பாஜக அரசு நிறுத்த துணிகிறது. காங்கிரஸ் கட்சியின் எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாஜக அரசு நீட்டு தேர்வை ஏன் ரத்து செய்ய முடியவில்லை? அதை போன்று அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பாஜகவின் உதயா மின் திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்ததில் அதிமுக பாஜகவை ஆதரித்தது என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும். இது உலகே அறியும். இந்திய காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையிலும் நீட் திட்டத்தை ரத்து செய்வது குறித்து வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையுமே பாஜக மாற்ற துணிகிற பொழுது ஏன் இதை மாற்ற துணியவில்லை என்பதை இந்த அவையில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட்டு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன யாரும் இது வரைக்கும் 2 கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, முடிச்சிடுறேங்க. அதுக்கு அப்புறம் பாஜக கட்சி வந்த உடனே நாங்கள் கொண்டாந்ததை அவங்க நினைச்சிருந்தா மாற்றிருக்கலாமே அப்படின்னாங்க. ஏன் மாற்றலைன்றதும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, அந்த சுப்ரீம் கோர்ட்டு நீட்டுக்கு ஆதரவாக யார் பேசினாங்கன்றத, அதாவது கண்ணியம் கருதி நான் சொல்றதில்ல, அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த தகவலை சபைக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, எந்தெந்த மாநிலத்திற்கு தேவையோ அந்தந்த மாநிலத்திற்கு இதை கொண்டு வரலாம் என்று தான் சொன்னாமே ஒழிய, அதே போன்று இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் பில் திருத்தம் என்ற பெயரில் அனைத்து சட்டத்தையும் திருத்திக் கொண்டிருக்கிறது மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு என்பதை இந்த அவையில் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் பாஜகவால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் மக்களுக்கு எது தேவையோ நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தோம். அனைத்து திட்டங்களையும் திருத்திக் கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுக்கான இந்த
திட்டத்தை திருத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடு சுதந்திரம் அடைந்தது பின்பு இந்த தமிழ்நாட்டை மிக மிக எளிமையானவர்கள்லாம் முதலமைச்சராக இருந்தார்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் செருப்பே போட மாட்டார் இந்த முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர். அண்ணன் கலைஞர் எல்லாமே எளிமையானவங்க தான் முதலமைச்சராக இருந்தவங்கலாம். அப்ப ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், மூதறிஞர் அரஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எங்க ஓ பன்னீர்செல்வம், பக்கத்தில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்க தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின், இத்தனை முதலமைச்சர்களும் முதலமைச்சரிலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஏழ்மையை போக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வளர்ச்சி என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகை வந்து ஒரு செய்தியை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வர, வேறொன்றும் அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்கள் அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரை எங்கள் அண்ணன் கலைஞர் தான். இப்ப அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். ஏன் கேள்வி என்னன்னா, அது அவருடைய விருப்பம். யார் எந்த அறையை வைப்பது அவருடைய விருப்பம், யார் எந்த டிரைவர் வச்சுக்கிறது என்பது அவருடைய சொந்த விருப்பம். அதில் நான் தலையிட முடியாது. ஆனா இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்த அறை இப்படி இருக்கிற பொழுது எங்க அண்ணன் கலைஞர் கட்டிருக்கிற அந்த அறைக்கு போறார் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். இது பிரிட்டிஷ்காரன் கட்டது, அது தமிழன் கட்டது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆழ்நிலையில் விடப்படவில்லை, இந்த டெண்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் வந்துக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா இப்போ என் டைம் எடுத்துக்கணும், அதுக்காக சொல்கிறேன். நான் கடைசியாக பதிலில் சொல்லுங்கள், அமைச்சருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மணிக்கணக்காக கூட நீங்கள் பேசலாம். ஆனால் நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அங்கே தலைமையினுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க, இங்கே எங்களுக்கு உணவு அருந்தத்துக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு புழங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓய்வுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவது என்ற அந்த ஒரு மர்மிங், அதாவது அங்கே பேசப்படுகிறது, அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பேசுகிறார்கள். அதையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு வர நான் விரும்புவது, நீங்கள் எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்கள் பியூரிசி என்று நாங்கள் சொன்னீங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்போ ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகை வந்த செய்தியை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிறைவாக ஒரு குரலை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சூற்றி முடிவு துணி செய்தல் அத்துணிவு, தாட்சியுள்ள தாங்கள் தீது அப்படின்றார் வள்ளுவர். சூற்றி முடிவு துணிவைதல் அத்துணிவு, தாட்சியுள் தாங்கள் தீதுன்றார். நான் சொல்லல, ஐயன் வள்ளுவர் எழுதுனது. அது ஒரு செயலில் ஈடுபாடு முடிவெடுக்குவதற்கு முன்னால், ஒரு செயலில் ஈடுபட்டு முடிவெடுக்க முன்னால் அச்செயல் விளையும் சாதக பாதங்களை பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது, எப்ப முடியாது, 3 மாசம் சென்று தான் முடியும், 6 மாசம் சென்று தான் முடியும், 2 வருஷம் சென்னாதான் முடியும் அப்படின்னு காலம் தாக்குறோம் பார், அது எங்க வந்து முடியும் என்றால் தீதில் முடியும் என்று வள்ளுவர் சொல்றார். நான் இதெல்லாம் சொல்லல, இந்த ஆட்சிக்காரர் அட்வைஸ் பண்றாரு, ரொம்ப காலதாபம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அது தீதாக அமையும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எனவே அந்த வள்ளுவர் தான் இந்த ஆட்சிக்கு பொருத்தம் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பதுதான் இந்த கழக உறுப்பினருடைய கடமை என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சை சிரிச்சுக்கிட்டே, பொதுவா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்தி அந்த வாழைப்பழத்தையே மக்கள் கொடுப்பாங்களாம். அதுதான்
அவருடைய பேச்சோடைய கடைசி சுருக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி சொன்னார். கடந்த 5 வருஷத்துடைய அனைத்து பத்திரிகை செய்திகளை எடுத்து போட்டால் இந்த துறை ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் எங்களாலையும். ஸோ மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வரும்போதே என்கிட்ட சொன்னீங்க, இன்னைக்கு எதையும் யாரையும் குறைகள் சொல்லாமல் நம்மளுடைய திட்டங்களை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்க. பத்திரிகை செய்திகள் தவறானது. அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்குறேன். டெண்டரே இன்னும் முடியல. எங்களுடைய முதலமைச்சர் சொன்னது உண்மை. அதில் ஒன்று சொன்னால் ஸ்கெடியூல்ட் ரேட் ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எங்களுடைய முதலமைச்சருடைய உரைக்கும் ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா பொதுவாக சிவில் ரேட்டுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். பொதுவாக 3%, 5%, 7% பொதுவாக விலை ஏற்றுவார்கள். ஆனால் நாங்கள் போன வருஷம் என்ன இருக்கோ ஸ்கெடியூல் ரேட் அதே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கு கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம். நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இன்றைக்கு அவையில் நாங்கள் சொல்ல விரும்பல. அதுல இந்த லாஸ்ட் 60 நாள்ல 20 ப்ராஜெக்ட்டுக்கு மேல ரீடெண்டர் விட்டோம். அதோடைய பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன, முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹை வேல்யூ போட்டாங்க அப்படின்னு சொன்னது உண்மை. சுமார் 20% 36% வேல்யூ கம்மியா இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டிருக்கு. அதை இந்த மாமன்றத்தை தாக்கல் செய்ய நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஆல்ரெடி போன கவர்மெண்ட்ல போட்ட டெண்டர்ஸ் திருப்பியும் புதுசா டெண்டர் விடும் பொழுது சுமார் 20% 36% வரைக்கும் டெண்டரோட வேல்யூ இன்னைக்கு கம்மியாக கிடைத்து அந்த பணம் எல்லாம் நம்மளுடைய ட்ரெஷரிக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதான் உண்மை. இதை என்னுடைய பதில் குறிப்பில் சொல்றேன். அப்புறம் மாண்பு முதலமைச்சருடைய அலுவலகம் செக்ரட்டரியேட் கட்டணும்னு கலைஞர் நினைச்சாரு. அதுல ஏதாவது உடன்பாடு இல்லாம இருக்கா? மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு புது செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க. அதுலயும் உடன்பாடு இருக்கும். பட் கால சூழ்நிலை ஏன் செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க? அரசு அலுவலர்களா இருக்கட்டும், முதலமைச்சர் காலையில 9:30 மாலை 5:05 பல்வேறு தரப்பு அரசு ஊழியர்களாகட்டும், வெளிநாட்டு பிரதிநிதிகளாகட்டும், நம்மளுடைய விசிட்டர்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு அமெரிக்கன் கான்சுலேட்டோ ஒரு வெளிநாட்டு அதிகாரிகள் வரும்பொழுது உட்காரக்கூடிய இடம் இன்னும் அப்டேட் செய்யப்படலை. இதுதான் கலைஞரும் சரி அம்மா அவர்களும் சரி ஒரு செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க. அப்ப முதலமைச்சருடைய வேலைப்பளு புதிய திட்டங்களுக்காக அவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இன்னைக்கு ஒரு நியூ விஷன், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க, ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை எல்லோரும் அமரக்கூடிய முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பார்த்தாது. அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கூட நீங்க உள்ள வரலாம். S1, S2 முதலமைச்சருடைய S1, S2, S3, S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவரு இன்னைக்கும் சொல்றோம், நாங்க கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர். அதனால இந்த தவறான தகவல்களை அவைக்கு எதுவும் தெரிவிக்க வேண்டும் சொல்கிறேன். மித்த எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய பதிலறிவில் நான் தெரிவிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாஹிரா அவர்கள். சரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிவிட்டேன். இது இந்த ஆட்சியும் சரி 6 ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஷெட்யூல் ஆப்ரேட்டர் 1947 இருக்கிறது. இது இப்போ புதுசாக இல்லை. இது தனிப்பட்ட அமைச்சர்கள். இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர்னா இவர் தயார் பண்ணிக்க முடியாது. பக்கத்தில் நம்முடைய முதல் அமைச்சர் இருக்கிறார், தயார் பண்ண முடியாது. இது பல்வேறு துறையில் இருக்கிறவர்கள்லாம் சேர்ந்து IAS அதிகாரி, அது நிதித்துறையினுடைய செயலாளர் தலைமையில் இது நடைபெற்று இது பண்ணுறாங்க.
இதை வச்சு தான் எஸ்டிமேட் போடுறோம். இதில் யாரும் ரேட்டு ஏற்றிக்கிறது மீண்டும் அமைச்சர் சொல்கிறார் தவறு. நான் கேட்க டெண்டர் போடுகிற பொழுது ஒப்பந்ததாரர்கள் தனக்கு வேலை கிடைக்கணும் எப்படியாவது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்ததாரன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு லாபம் கூட வேணாம், நம்ம இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சும்மா வச்சுன்னு சம்பளம் கொடுக்க முடியாது, மிஷினுக்கு டீசல் ஊற்றி ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் கூட லோ டெண்டர் போடுவாங்க. அது ஆட்சிக்கோ அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் முடிச்சுட்டோம்னா டெண்டர் போட்டுவிட்டோம்னா முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அமைச்சர் மானிய கோரிக்கையில் இன்னைக்கு என் துறைக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்கிறாரு, பாஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அந்த வேலை. இல்ல இல்ல அப்படி கிடையாது. அதிகாரிகள் எந்த திட்டம் திட்டினாலும் அமைச்சருடைய கவனத்திற்கு வராமல் திட்டம் எதையும் ரிலீஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய நேரடி கண்காணிப்புக்கு வந்த பிறகுதான் எல்லா துறையோடைய அதிகாரிகள் சேர்ந்தாலும் ஷெட்யூல் ஆஃப் ரேட் பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட வந்து தான் ரிலீஸ் செய்யப்படும். அதை நான் பதிவு பண்ணிட்டேன். போன வருஷம் இருந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா இப்போ நம்ம ஒரு 7% 10% ஏற்றிட்டா இப்போ டெண்டர் விடக்கூடிய இடத்துல நாம் சொல்ற மாதிரி முன்னாடி அதிகமான வேல்யூ பண்ணி டெண்டர் விட்டதெல்லாம் இன்னைக்கு வந்து 20% 36% வரும்பொழுது இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்க ஷெட்யூல் ஆஃப் ரேட் படி தானே அவங்களும் விடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக இதை எங்களுடைய வெள்ளை அறிக்கையில் தெளிவாக நாங்கள் பதிவு பண்ணுவோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தலைவர் கூட ரசிக மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கமாக நாங்கள் அவருடைய வழியில் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். கடந்த 27 ஆண்டுகளாக அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் முதல் பெண் ரசிக மன்றத்தில் நான் தான் அந்த பட்டத்தை வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த இடத்துல தலைவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அது இல்லாமல் எங்களை வழிகாட்டி எங்களுடைய தளபதி அவர்களின் நம்பிக்கை பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை வழிகாட்டியா அடுத்தடுத்த இடத்துக்கும் அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்க. என்ன மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி பெண்களுக்கும் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்து எல்லாருமே இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எங்களுடைய மாநில மாநாடு இந்த சிறப்பு எங்களுடைய கட்சி ஆரம்பித்து நாங்கள் வந்து அந்த கொள்கை திருவிழா நாங்கள் நடத்தும் போது எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க. ஊடக நண்பர்கள், எதிர்கட்சிக்காரங்க, மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த ரெட் அண்ட் எல்லோ நீங்கள் ஒரு அணியாக நீங்கள் வந்து இந்த ஆடையை நீங்கள் அணிந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சிரிச்சுட்டே அமைதியாக எந்த பதிலுமே சொல்லலை. இதுக்கு அது பதில் சொல்கிறதுக்கு, தலைவர் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த அரசியல்வாதிகளும் எந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்தது இல்லை. எங்கள் தலைவர் ஆட்சி தொடங்கி அன்றே எனக்கு கொள்கை பருப்பு கட்சியில் கொள்கை பருப்பு இணை செயலாளராக பதவி கொடுக்கும் போது அவர்களுடன் பக்கத்தில் எனக்கு சேரை போட்டு உட்கார வச்சு என்னை கௌரவிச்சாரு. அப்போ அந்த கௌரவம் வந்து எனக்கு சார்ந்தது மட்டும் இல்லாமல் தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் தான். ஆனால் இஸ்லாமிய பெண்ணுக்கு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமை காட்டுற மாதிரி தலைவர் அன்னைக்கு நடந்தினாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ண எந்த கட்சிக்காக நான் இந்த இடத்துல நான் வந்தனோ, தலைவர் கூட நான் இருக்கிறேனோ, நான் சாகர மட்டும் இந்த ஆடை தான் நான் அணிந்து இருப்பேன். இது என்னுடைய அடையாளம்ன்றது நான் வந்து பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தளபதிக்காகவே நான் என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ளவரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். நடைமுறையில் விவசாயிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதற்கான உதாரணமாக சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். எனது ஓமலூர் தொகுதிக்குட்பட்ட கஞ்சநாயக்கம்பட்டி ஏரியில் வண்டல் மண் அள்ளுவதற்காக பர்மிட் கொடுக்குறீங்க. அந்த பர்மிட்டில் அங்கே போகின்ற பாதையில் மழை நீரால் பாதிக்கப்பட்டு மாற்று வழியில் சென்று வேறு ஒரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டப்படுகிறது. ஒரு லோடு வண்டல் மண், ஒரு யூனிட் கொட்டப்பட்டதுக்கு அங்கு இருக்கின்ற காடையாம்பட்டி வட்டாட்சியர் அந்த விவசாய டிராக்டரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். இன்னொரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டியதை, கனிம வளத்தை ஒரு விவசாயி கொள்ளையடித்தது போன்ற ஆட்சி நிர்வாகம் செயல்படுத்துகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கொஞ்சம் தயவு செஞ்சு உட்கார்ந்து பேசுங்க. வண்டல் மண் நிக்கிறீங்க, அவங்க அங்க நிக்கிறாங்க, அவையில பேசிட்டு இருக்காங்க. வண்டல் மண் அல்ல, தகுதியுள்ள ஏரிகளில் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது சில இடங்களில் வருவாய்த்துறையின் சார்பாக வண்டல் மண் உடைக்கிற போது இந்த டிராக்டரெல்லாம் சீஸ் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுபோன்று அரசு அனுமதித்திற இடத்தில் அதுபோன்ற நடவடிக்கை எடுக்குமேயானால்
எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் வாய்மேடு என்னும் கிராமத்தில் வீடு குடி போகிறாங்க. வீடு குடி போகிறதுக்கு பந்தல் போடணும், சாப்பாடு போடுறதுக்காக. வாசலில் பள்ளம். அதுக்கு மண் எடுப்பதற்காக தாலுக்கா அலுவலகத்திற்கு சென்று தாசில்தாரை பார்த்தா அவர் கும்பிட்டு என்கிட்ட வராதன்ட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ரைடு நடந்தது. அங்கே ஒரு கொஞ்சம் பணமும் எடுத்துருக்காங்க. நேரடியாக ஜிபேயில் போன பணமும் எடுத்துருக்குறாங்க. அதுக்காக வேண்டி சுத்தமாகவே நிப்பாட்டி விட்டாங்க. இந்த மண் எடுக்கிற சமாச்சாரமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கலெக்டர்கிட்ட போனால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இன்னமும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 23ஆம் தேதி வீடு குடி நடராஜங்கிறவர் தான் அந்த நபர். 23ஆம் தேதி வீடு குடி போகிறாரு. மண் எடுக்கிறதுக்கு முடியல, பந்தல் போட முடியல. இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மையான நிலை. அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அரசு அதிகாரியாக இருக்கின்ற வட்டாட்சியர் அவர்களால் வழங்கப்படுகின்ற ஆன்லைன் மூலம் வழங்கப்படுகின்ற வண்டல் மண் எடுக்கின்ற அந்த அனுமதி சீட்டை தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போன்ற கனிம வளத்துறையினுடைய அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஈகோ பிரச்சனையின் காரணமாக தாசில்தார் கொடுக்கின்ற அனுமதி சீட்டுகளை மறுத்து பல்வேறு இடங்களிலே அந்த டிராக்டர்களை பறிமுதல் செய்கின்ற சூழ்நிலை தான் தமிழகம் எங்கும் இருக்கிறது. இது குறித்து அரசு ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டால்தான் விவசாயிகள் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் வண்டல் மண் எடுக்கின்ற ஒரு நிலைமை தமிழகத்திலே ஏற்படும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல இதில் என்ன குறைபாடுகள் நீங்கள் சுட்டிக்காட்டீர்களோ 2 துறை அமைச்சர் நாங்கள் இருவரும் கலந்து பேசி, நம்முடைய கனிவளத்துறையினுடைய அமைச்சர், கனிவளத்தினுடைய அமைச்சரும் நானும் பேசி அதற்கு பிறகு முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று விரைந்து அதற்கான நல்ல தீர்வினை வழங்குவோம். மாண்புமிகு உறுப்பினர் KP அன்பழகன் அவர்கள். மைக் கொடுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. வண்டல் மண் எடுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்படுகிறது. ஒரு ஏரியில் ஒரு JCB வச்சு இட்டாச்சி வச்சு எடுக்கும்போது அதில் வண்டல் மண்ணும் வருகிறது, கூட சேர்ந்து நுரம்பும் வருகிறது. அந்த நுரம்பை பார்க்கின்ற போது அந்த வண்டியில் வண்டல் மண் இல்லை, நுரம்பு எடுத்து செல்கின்ற வண்டி அன்னைக்கு பிடிக்கப்படுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, அதிலே தொலைதூரத்தில் இருக்கின்ற ஏரியிலிருந்து ஒரு யூனிட் கொண்ட டிராக்டர் டிப்பரில் கொண்டு வந்தோம் என்றால் அதிக நேரமாகிறது. அதற்காக 2 யூனிட் வண்டி 4 யூனிட் வண்டியில் ஏற்றுகின்ற போது அதற்கும் அனுமதி இல்லை. டிராக்டர்ல மட்டும்தான் எடுக்கணும்னு அனுமதி இருக்கு. ஆகவே அரசு இதை பரிசீலனை செய்து விவசாய பெருமக்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் 2 பேர்த்துல கலந்து பேசிட்டு தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு OS மணியன் அண்ணன் குறிப்பிட்டது போல கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலே மே மாதம் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 3-4 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ந்தது. அப்பொழுது மாடு கட்டுகின்ற இடத்தில் கொட்டகை என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திலே மழை நீரால் தேங்கப்பட்டு நிற்கிறது. இரவில் பெய்த மழை, அந்த தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு தன்னுடைய பட்டா நிலத்தில் இருந்து 3-4 யூனிட் நுரம்பு அள்ளி கொட்டுவதை பார்த்து அங்கு இருக்கின்ற தாசில்தார் வந்து வண்டியை பிடித்து கொண்டார். இது சம்பந்தமாக நான் மட்டுமல்ல, என்னோடு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். ஓட்டக்கூடாதுன்னா ஓட்டக்கூடாது அப்படி என்று சொல்றார். ஆனால்
ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, சார் ஓட்டக்கூடாது சார் அப்படின்னு எங்களை அவமதிக்கிற வகையில் மாண்புமிகு பேரவை முன்னவர் அனுப்புறாரு. மாண்புமிகு பேரவை முன்னவர் மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது எல்லா உறுப்பினர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள். அதைத்தான் நானும் அந்த அமைச்சரோடு பேசி அதற்கான நல்ல முடிவுகளை முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம் என்று சொன்னோம். அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் அண்ணா உட்காருங்கண்ணே, உட்காருங்க பதில் சொல்லுவார். உட்காருங்க அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர். இந்த விவசாயிகளுக்கு இலவசமா வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.57 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக அள்ளுற மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான். மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மத்தத பேசுங்க. இல்ல ஒரு விளக்கம். எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்ல அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்கறோம். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதாம் தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் பேசுறாரு. நீங்க உட்காருங்க. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. உட்காரலானே. இல்ல நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேக்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம சொல்றது மாப்பிள்ளை என்கின்ற அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசலாம். நம்ம சொல்றது விவசாயிங்கிற பேர்ல, விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டமே. பட் விவசாயிங்கிற பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமாக பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சூளைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது. களிமண் தான் பயன்படுத்த முடியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகளில் அந்த திட்டத்தை, இந்த வண்டல் மண் அள்ளுகின்ற திட்டம் இல்லை நிலுவையில் இருந்தது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமாக இருந்தது. அதனால் மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாராமல் இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த நிதியில் மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள் நீக்க வேண்டும். குறித்து சொல்லி இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றாங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல. விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தனியா மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் நீங்க தொடருங்க. எங்க அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் பேசி முடிக்கட்டுங்க. சப்ஜெக்ட் விட்டு வெளியில மாறுது. வேணாம், முடியாது. நீங்க பேசுங்க. மாண்புமிகு சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்ததை பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போதுமான தகவல் அமைச்சர் கொடுத்துட்டாங்க. இருங்க. அவரு முன்னாடி அவை முன்னவர் தெளிவா கொடுத்துட்டாரு. போதும். அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் உறுப்பினர் உட்காருங்க ஒரு நிமிஷம்.
மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் எல்லோருடைய கோரிக்கை ஒன்றுதான். அதை மனதிலே வைத்துத்தான் இரு துறைகளும் சேர்ந்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு அதையே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்வது தவிர்த்து இப்போது இருக்கின்ற துறையின் சார்பாக நீங்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லுவது வண்டல் மண் எந்த மண்ணா இருந்தா சார் அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். சார் வண்டல் மண்ணிலே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது எப்ப முடிப்பீங்க? சீக்கிரம் பேசுங்க. நாங்க போனது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அவமரியாதையாக ஒரு ஆட்சி தலைவர் பயன்படுத்துகிறார் என்றால் நாங்கள் மக்கள் குறையை கேட்பதற்கு சென்றோமா இல்லை அவரிடம் இல்ல? மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு மானிய கோரிக்கை பிடபிள்யூ சம்பந்தப்பட்டது, ஹைவேஸ் சம்பந்தப்பட்டது, ஹைவேஸ் சம்பந்தப்பட்டது. அதனால 2 இது விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டிய இருக்குது. நீங்க ஒரே இதை நீங்க பேசிட்டே இருக்க வேணாம். அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை நீங்கள் கடிதம் மூலமாக பேரவைத் தலைவருக்கே கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னென்ன அதிகாரிகள் இருக்கிறார்கள், என்ன குறைகள் இருக்கிறது என்பதை அவரிடத்தில் சொல்லுகிற போது அவர் அந்த துறையுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டுமானாலும் இப்படித்தான் முறைகள் இருக்கிறது என்பதை வகுத்து விடுவார்கள். நீங்கள் ஆகவே திருப்பி தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் கோட்டாட்சியர் இதையே சொல்லிட்டு இருக்காருங்க. தயவு செஞ்சு வேருக்கு வாங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் கூறுவது மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உரிய மரியாதை கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்கின்ற காரணத்தினால்தான் அந்த கருத்தை தான் இங்கே பதிவிக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை வழங்க வேண்டும், சுற்றறிக்கை வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தால் அந்த கோரிக்கை மனுவை ஏற்று அதுக்கு உண்டான தீர்வு காண வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் சுருக்கமா ஒரு பதில் சொல்லி முடிச்சிருங்க. சுருக்கமா அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கான ஆணையம் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியாது ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் செல்கிற போது என்ன பொதுமக்களுக்கான கருத்துக்களை எடுத்து செல்கிற போது உரிய அதிகாரிகள் அதற்கான முறையில் அவர்களை வரவேற்று அவர்களுக்கான அந்த பணிகளை ஆற்றி என்ன இருங்க சொல்லிடுறேன். ஆகவே அந்த நிலைதான் இருக்கிறது. அப்படி ஏதாவது இடத்துல குறை இருக்குமேனால் அவர் சொன்னதை போல அதற்கான அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு பேசுங்க. யாரும் குறுக்கீடு பண்ணாதீங்க. 6 பேர் பேச வேண்டியது இருக்கு. மாண்புமிகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் மாமா பாவம் என்று அவர்களுடைய குழந்தைகள் சொன்னதாக கூறியிருந்தார்கள். அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்ல அர்ஜென்ட்டுமான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். அதை கேட்டு அதை டிவியில் பார்த்த என்னோட குழந்தைகளும் விஜய் மாமா பாவம் என்று கூறினார்கள். ஏன் என்று கேட்டேன். விஜய் மாமா தினமும் காலை 9 மணி முதல் 5 மணி வரை ஹார்ட் ஒர்க் பண்றாங்கப்பா, அதனால அவரை எதிர்த்து யாராவது சட்டமன்றத்தில் பேசினால் நீங்க விட்டுறாதீங்கப்பா, அதை நீங்க கேள்வி கேளுங்கப்பா என்று என்னிடம் கூறினார்கள். ஆனால் நான் கூறியது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இந்த மாமன்றத்தின் மரபையும் மாண்பையும் முழுமையாக கடைபிடிப்போம், இந்த அவையின் சட்ட விதிகளையும் நடைமுறைகளையும் முழுமையாக மதிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் எங்களுடைய தலைமை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் நாகரிகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இரண்டாவதாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு முறை இந்த அவையில் யார் எம்எல்ஏ யார் அமைச்சர் என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கு நினைவூட்டும் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முன்னாள் சபாநாயகர் அவர்களிடம் இருந்து வறண்டு போயிருந்த ராதாபுரத்தை, வளர்ச்சி இல்லாமல் இருந்த ராதாபுரத்தை பசுமை நிறைந்த வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேறும் ராதாபுரமாக மாற்றுவதற்காக வந்திருக்கும் மக்கள் பிரதிநிதி டாக்டர் கிறிஸ்டோபர் என்பதை இந்த மாமன்றத்தில் பெருமையுடன் பதிவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
என்னை போன்றவர்களுக்கும் சரியாசனம் தந்து அமைச்சராக்கி அழகு பார்த்த எங்கள் தலைவா, தங்களுக்கும் தன் ஆயுளையும் என்னுடைய குடும்பத்தின் ஆயுளையும் சேர்த்து பணிந்து தருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாக இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் PM நீங்கள்தான். AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CMஏ, நாளைய PM நீங்கள்தான், நாளைய PM நீங்களே தான். விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் ஏரி பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார். 2024 ஆண்டு பென்ஷன் புயலால் பாதிப்பு அடைந்த ஏரிகளை சீர் செய்ய ரூபாய் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீர்வளத்துறையோடைய டிமாண்ட் வந்து நாளைக்கு அண்ணன்ட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் நீட் பேசுறாங்க. மற்ற திட்டங்களை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பற்றி சொன்னீங்கன்னா என்னுடைய விளக்க உரைக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இருக்கிறாரு, அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய ஒரு கனவு இது. இந்த கனவு இங்கு வரலாறாக மாறி இருக்கிறது. ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் நானும் மக்களுக்காக வேலை செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும். ₹1 காசு செலவு செய்யாம இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூடிய இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு MLA சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்டர்வியூ சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணங்கள் யாரும் ₹1 செலவு பண்ணாதீங்க தேர்தலில். மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையா இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறியை வாங்குவது போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களோட தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. இருங்க, ஓட்டுக்கு வருவாருங்க. ஒரு முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, ஒரு முன்னுரையை சொல்ல உரிமை அவருக்கு ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசுனா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க, நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க, நம்ம உட்காருங்க. நான் யாரை பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யாரை பத்தியும் பேசல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. எல்லாம் உட்காருங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க. நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மாணவ உறுப்பினர் கோஆரி அப்படிலாம் கையை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. உட்காருங்கன்னா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன உட்காருங்க. அதாவது முன்னுரையாக இல்லை. இருங்க சார், நான் என்ன பேசும்போது பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. பொதுவாக மானிய கோரிக்கை வருகிற போது முன்னுரையாக ஏதாவது தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம் என்கிற போது தலைவரை வாழ்த்தியும் அந்த பொறுப்பை உணர்ந்தும் வார்த்தைகள் சொல்வது வழக்கம்தான். இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்றால், காலம், உடல்நிலை, முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல் உடல்நிலை கருதி உங்களுடைய அந்த முன்னுரையை விரைவாக நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும்.
சொல்லிட்டேன்ல, நானே சொல்லிட்டேனே. நான் அதை தான் நான் அதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க முடிப்பாங்க. அமைதியாக இருங்க. என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. ஏன்னா சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மறுபடி என்ன கேட்கக்கூடாது. பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவை தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்கிறேன், விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முடிப்பாங்க. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.